வணக்கம். நான் உங்கள் விஎஸ் செந்தில். இன்னைக்கு வீடியோல நான் பார்க்க போற விஷயம் சென்டாக் யுஜி நீட் கவுன்சிலிங் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன், சப்மிஷன் ஆஃப் கோர்ஸ் பிரெஃபரன்சஸ் அண்ட் வித்ட்ராவல் ஆஃப் ரவுண்ட் 1 அட்மிட்டட் சீட் ஃபார் யுஜி நீட் பேஸ்டு மெடிக்கல் கோர்சஸ். இத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரவுண்ட் 1 கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. ரவுண்ட் 2ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? என்னென்னலாம் அடுத்து செய்யணும்? யாராவது ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணுமா? இது போல விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போவோம். ஸோ இந்த ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, 27th ஆகஸ்ட்லேருந்து 2nd செப்டம்பர் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டேட் குடுத்துருக்காங்க. இதுல இப்ப ரவுண்ட் 1ல கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நெறைய ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் உள்ள சீட்ஸும், அடுத்தது மேனேஜ்மென்ட் கோட்டா சீட்ஸ், அப்புறம் என்ஆர்ஐ சீட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல ஃபில் ஆகும். ஸோ இது கீழ என்னென்ன சீட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னா, மறுபடியும் கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்ஸ், மேனேஜ்மென்ட் கோட்டா சீட்ஸ். நம்ம மேனேஜ்மென்ட்லயே தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் இருக்குது. அப்புறம் என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ ரவுண்ட் 1ல முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் 2க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னா, ரவுண்ட் 1ல உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஒரு கோர்ஸ் வந்திருக்கும். சில பேருக்கு வந்திருக்காது. இப்போ வந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த காலேஜ்ல. சில பேர் ஜாயின் பண்ணாமலே இருப்பாங்க. நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க ஒரு 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 கேஸ்ல. இன்னொரு கேஸ் ஜாயின் பண்ணாதவங்க, இன்னொருத்தவங்க அலாட்மெண்ட்டே வராதவங்க. இது யாரா இருந்தாலும் எல்லாருமே ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. அதான் பேசிக் ரூல். நீங்க சென்டாக்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க யுஜி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க எல்லாருமே ரவுண்ட் 2க்கு அப்ளை பண்ணலாம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஜாயினிங் ஆர் நாட் ஜாயினிங் ஆர் நாட் அலாட்டட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த ஜாயின் பண்ணவங்க. ஜாயின் பண்ணவங்க என்ன செய்யணும்னா, ஒரு கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு காலேஜ்ல. ஸோ பட் ஸ்டில் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த செகண்ட் ரவுண்ட் ஃபார் எ பெட்டர் காலேஜ். அதனால நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஒரு ரெசிக்னேஷன் நீங்க டெண்டர் குடுக்கணும். இந்த ரெசிக்னேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த யுஜி நீட் இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் இருக்குது இல்லையா? இந்த ப்ரோஷருடைய லாஸ்ட் பேஜ்ல இந்த சாம்பிள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க அனெக்ஸர்ல. அந்த அனெக்ஸர் 19த்ல அப்ளிகேஷன் ஃபார் சீட் ரெசிக்னேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுதான் நீங்க டேஷ்போர்ட்ல சப்மிட் பண்ணணும். இத சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 1 செப்டம்பர் 2025. அந்த 5 PM இத நீங்க சப்மிட் பண்ணி அவங்களுடைய கவுண்டர் சிக்னேச்சர் மூலியமா நீங்க ரெசிக்னேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடணும். அப்புறம் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ரவுண்ட் 1ல ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் தான் பே பண்ணி கலந்துருப்பீங்க. பட் ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3ல நீங்க அடிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ ரவுண்ட் 2ல எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும்னா, கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம், பேக்வர்ட் ட்ரைப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹10,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீய பே பண்ணணும். எஸ்சி, எஸ்டி, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் சீட்ஸ் இருக்குங்க இல்லையா, கோட்டா சீட்ஸ் கீழே வரவங்க அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ₹5,000 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இது மேனேஜ்மெண்ட் சீட்டு, என்ஆர்ஐ சீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ரவுண்ட் 2ல அவங்க 2 lakhs பே பண்ணணும். சப்போஸ் ஒரு பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயான 2 lakhs மட்டும் பே பண்ணால் போதும். வில் கவர் எவ்ரிதிங். ஸோ அதுக்கு அடுத்தது இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. சப்போஸ் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பே பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ உங்களுக்கு சில கண்டிஷனில் திரும்ப கிடைக்காம போகலாம். ஒரு பிக்சர் ஆஃப் ஃபீன்னுவாங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன் என்னன்றதுன்னு பார்த்துருவோம். இப்போ கேண்டிடேட் இஸ் அலாட்டட் எ சீட் ஜாயின்ஸ் அலாட்டட் சீட். ஒருத்தர் சீட்டு அலாட் பண்ணி அதில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவ பே பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அவங்களுடைய காலேஜ் ஃபீலே அட்ஜஸ்ட் ஆகிடும். பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த சீட்டுமே அலாட் ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் பே பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ உங்களுடைய எந்த அக்கௌண்ட்ல பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும். 3வது கேஸு, இந்த கேஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் திரும்ப கிடைக்காம போகும். அது என்னன்னா, உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட் அலாட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலனாக்கா நீங்கள் பே பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இட் வில் பி ஃபோர்ஃபீட்டட். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் வருதுன்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ண ட்ரை பண்ணணும். ஜாயின் பண்ணலன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் போயிடும். பி காஷியஸ் அபவுட் தட். அடுத்தது கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ். நீங்கள் ரவுண்ட் 2க்கு கண்டிப்பாக கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும். சில பேர் நம்ம ரவுண்ட் 1லேயே கொடுத்துட்டோமே, அதனால எதுவும் கொடுக்க தேவையில்ல, அதுவே அப்டேட் ஆகிக்குன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் ரவுண்ட் 2ல கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக
கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் அதே லாகின் தானே, அதிலே போயிட்டு கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மாதிரியே தான் கொடுக்க போறீங்க, அந்த ஆர்டர்லேயே தான் கொடுக்க போறீங்கன்னா அதே நீங்கள் திரும்ப கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது எலிஜிபிள் ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் ரவுண்ட் 2ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஆனால் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம விட்டீங்க, அது வந்து வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் பொறுப்பாக முடியாது. ஸோ நீங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட் அலாட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஏதாவது சீட் என்ன அலாட் ஆகிருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நீங்கள் போயிட்டு நான் அதுவா இதுவா சேர்ந்துக்கிறேன்ட்டு மறுபடியும் போய் சொல்ல முடியாது. ஒன்ஸ் செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சீட் அலாட் ஆகிட்டாலே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அலாட் பண்ண சீட் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய வெட்டினரி சயின்ஸ் காலேஜான ரிவர் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ஆர்ஐ, ஓசிஐ, பார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ, ஓசிஐ பேரண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு த என்ஆர்ஐ வேகன்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரெசிக்னேஷன் ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணவங்க ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 1st September 2025 பிஃபோர் 5 PM, தட் இஸ் கமிங் மண்டே. அப்புறம் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே உங்களுடைய வில்லிங்னஸ், கோர் ப்ரிஃபரன்ஸு அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் வந்து பே பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு 2nd September 2025 5 PM. ஸோ இந்த விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கரெக்டான சீட் எடுத்து ஜாயின் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ த்ரூ த வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேட் ஆன் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.